அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சஷ்டாஷ்டகம் சூட்சம பலன்கள் பகுதி 3. சஷ்டாஷ்டகம் சூட்சம பலன்கள் பகுதி 1, 2 கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். 2 கிரகங்கள் சஷ்டாஷ்டகம். அந்த 2 கிரகங்கள் எந்த வீட்டின் ஆதிபத்தியம் வாங்கி உள்ளது என்று முதலில் கவனிக்கணும். அந்த கிரகத்திற்கு மற்ற கிரகங்கள் தொடர்பு இருக்கா என்று பார்க்கணும். சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாந்தியுடன் இருந்தாலும் அல்லது சர்பத்துடன் இருந்தாலும் நன்மை தராது. அதே மாதிரி சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நீச கிரகத்துடன் இருந்தாலும் நன்மை தராது. சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருந்தால் நன்மை தரும் என்பது நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த இருவரும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருந்தால் தீமை தராது. தீமை தராதுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இதில் ஒருவர் புஷ்கராம்சம் மற்றொருவர் திதி சூனிய ராசியில் இருந்தால் தீமை தராது. அடுத்து சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இதில் ஒருவருடன் கேது, அந்த கேது திதி சூனியத்தில் இருந்தால் தீமை தராது. அதாவது கேது மூலமாக தீமை தராது என்று அர்த்தம். இப்போ 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குண்டான மெயின் சப்ஜெக்டை பார்ப்போம். ஓகே, நம்பர் 1, 1-4 அதிபதிகள் சஷ்டாஷ்டகம். இதில் ஒருவருடன் கேது, அந்த கேது திதி சூனியத்தில் இருந்தால் ஜாதகருக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை உண்டு. இந்த இருவருக்கும் பகை ஏற்படாது. ஒருவருக்கொருவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லணும். ஓகே, நம்பர் 2, தனுசு லக்னம். சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகம். இதில் ஒருவருடன் மாந்தி. அதே மாதிரி 4-9 அதிபதிகள் சஷ்டாஷ்டகம். இதில் ஒருவருடன் ராகு கேது இருந்தால் தாய் தந்தையுடைய திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. இந்த இருவருடைய பாசம் ஜாதகருக்கு முழுசாக கிடைக்காது என்று சொல்லணும். ஓகே, நம்பர் 3, எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரே ராசியில், ஒரே ராசினா ஒரே ராசி கட்டத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரே ராசியில் 5 கிரகங்கள் சேர்க்கை, அதற்கு சஷ்டாஷ்டகமாக லக்னாதிபதி இருந்தால் இது கணவன் மனைவி பிரிவினை ஏற்படக்கூடிய விவாகரத்து ஜாதகம் என்று சொல்லணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் அனைத்தும் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த டெஸ்ட் தெரியும். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அனைத்துமே என்னுடைய ஜோதிட புத்தகத்தில் உள்ளது, வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும். ஓகே, குட். சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரசிக்க கற்றுக்கணும். பணத்தின் மீது ஆசைப்படாதவன் தன்னுடைய உழைப்பு மீது அதிக கவனம் செலுத்தினால் எல்லா திசையிலும் அதிர்ஷ்ட கதவு திறந்து வைத்து அவனை பணக்காரனாக்கும். எதிர்காலத்தில் சாதிக்க போகிறவங்க எதிர்கால கனவு நிறைய வச்சுருப்பாங்க. நம்பிக்கை வராத வரைக்கும் எந்த விஷயத்தையும் யாரும் முழுசாக நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வந்த பிறகு அதை நம்பாமல் இருக்க மாட்டாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் சின்சியாரிட்டி இருக்கணும். அது இல்லைன்னா எந்த தொழில் எடுத்து செஞ்சாலும் செய்யும் தொழிலில் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த உலகத்தில் தன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது என்ற ஆணவம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு மனுஷனால் முடியாதது மற்றொரு மனுஷனால் முடியும். இதற்கு பெயர் தான் இன்றைய சாதனையாளர். சாதனையாளர்கள் பேச்சு வெறும் மேடை பேச்சு அல்ல. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சவாலான பேச்சு. தன்னுடைய தனித்திறமையை காட்டி பெயர் வாங்கிறது தான் உண்மையான பெருமைசாலி. திறமைசாலிகளுடைய திறமை சந்தேகப்படக்கூடாது. அது மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட்.
பதில் தெரிஞ்சவங்கிட்ட கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சரியாகத்தான் சொல்லுவாங்க. எனக்கு இறைவன் சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயத்தை நிச்சயமாக இறைவன் சொல்லிக் கொடுப்பார். அதையும் சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்காக சொல்லிக் கொடுக்க நமக்காக பிறந்த மனிதர் உலகத்தில் ஒருவர் உண்டு. அதை நீங்கள் நம்பணும். உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் என்ற வார்த்தை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். அதே வார்த்தையை அதற்கு முன்னாடி நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்ல வைக்கணும். என்னுடைய மனசு அமைதியாக இருக்கும்போது தான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கும். நல்லவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நல்ல விஷயத்தை நல்லவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். என் வீடியோவை பார்க்குறவங்க தனிமையில் உட்கார்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி தோணும். நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். சஷ்டாஷ்டகம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சஷ்டாஷ்டகம். இதில் ஒருவருடன் மாந்தி இருப்பதால் ஜாதகர் எளிதில் ஏமாறுவார். எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டார். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு மாற்றிக்கொள்ள மாட்டார். ஜாதகருக்கு அட்வைஸ் பிடிக்காது. நல்ல வேலை அல்லது நல்ல தொழில் தேர்ந்தெடுக்க தெரியாது. பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தாலும் கூட அந்த நிறுவனத்தில் நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வேலை செய்ய முடியாது. சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுப்பார். ஜாதகர் மேல் தப்பு இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது. பிரச்சனையும் கவலையும் தோல்வியும் ஜாதகருக்கு நிழல் போல் பின்தொடரும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார். ஜாதகரை நம்பி கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. பண விஷயத்தில் ஜாதகருடைய ஆலோசனைகள் கேட்கவும் கூடாது. ஜாதகருக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள் அனைத்தும் தடை செய்யும். ஜாதகரை நம்பி எந்த பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதை சரியாக செய்து முடிக்க மாட்டார். பணத்துக்கும் நேரத்துக்கும் பாசத்துக்கும் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். மனசுக்குள்ள அதிக கஷ்டங்கள் ஏற்படும். மனசுக்குள்ள அதிக கஷ்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் தனக்குத்தானே பேசக்கூடிய பழக்கம் ஏற்படும். கடைசி காலம் வரை பிறரை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கோபத்தால் ஏற்பட்ட முடிவு தவறான முடிவாக மாறிவிடும். அதன் காரணமாக ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கும். அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் ஜாதகருக்கு அதிகம் நடக்கும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். சுப செலவுகளை விட அசுப செலவுகள் அதிகம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் அமையாது. கடைசி காலத்தில் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தான் ஜாதகர் இறப்பார். எந்த பொது சேவையிலையும் ஜாதகர் ஈடுபட மாட்டார். தன்னுடைய தகுதிக்கு மீறிய கடன் வாங்கினால் அந்த கடன் தொகையும் அதற்கு உண்டான வட்டி தொகையும் ஜாதகரால் செலுத்த முடியாத போது ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார். சரிங்களா? கடன் கொடுத்தவங்க ஜாதகர் உள்ளத்தள்ள கூட பிளான் பண்ணுவாங்க. ஜாதகரே அதிர்ஷ்டம் இல்லாதவர். ஜாதகர் மூலமாக எளிதில் பண நஷ்டம் ஏற்படும். ஜாதகருக்கு தீய பழக்கங்கள் ஏற்பட்டால் அதை நிச்சயமாக விட முடியாது. குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகரால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெளியே தெரியாது. மனசு சம்பந்தமான பாதிப்புகள் அனைத்தும் ஜாதகருக்கு ஏற்படும். ஜாதகருக்கு சுய வருமானம், அதாவது சுய வருமானம் இல்லைன்னா
இந்த ஜாதகருக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்காது. பண விஷயத்தில் நிர்வாகத் திறமை இருக்காது. எந்த தொழில் எடுத்து செய்வதற்கும் தகுதி இல்லாதவர். ஜாதகர் சப்போஸ் வசதியான வீட்டில் பிறந்தாலும் ஜாதகருடைய திறமை வெளி உலகத்திற்கு தெரியாது. குடும்பத்தில் நோயாளி நபரும் அறுவை சிகிச்சை செய்த நபரும் உண்டு. நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன நபரும் உண்டு. தந்தையின் ஆயுளை குறைக்கும், தாயாரை விதவையாக்கும். ஜாதகரால் தனக்கும் பிறருக்கும் நன்மை இல்லை. பிறர் மதிக்கும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் ஜாதகருடைய செயல் இருக்காது. இப்போ சொன்ன விஷயத்த அப்படியே நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் கிட்ட சொல்லணும். லக்னமோ சந்திரனும் சஷ்டாஷ்டகம், லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சஷ்டாஷ்டமாக இருந்தால் இப்படி தான் சொல்லணும். இன்கேஸ் சப்போஸ் இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒருத்தர் புஷ்கராம்சம் ஒருத்தர் திரிசுனியில் இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? அதனால் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சொன்னேன் இல்லையா, இதில் யாராவது பரிவர்த்தனை கிரகம் இருந்தால் இப்போ சொன்ன பலன் மாறிடும். அதனால் பலன் சொல்லும்போது ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கள். இந்த ரூல் இருக்கா? அப்போ கிளைண்ட்கிட்ட இப்போ சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லுங்கள். நம்ம சொல்கிற அனைத்து விஷயத்துக்கும் ஆமானும் தலையாட்டுவார். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதிட நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். மீண்டும் வேறொரு தலைப்பில் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.